இப்ப நம்ம திருப்பாவையில 5வது பாடல் பார்க்க போறோம். 5வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, "மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனைத் துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்." எப்படின்னா, மாயனை அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் வந்து மாயன் தான் இல்லையா? பிறந்த அன்னைக்கு இருந்தே மாயாஜாலம் செய்ய தொடங்கிட்டான். பூதகிய கொன்னதிலிருந்து அடுத்தடுத்து வந்த எல்லா அசுரர்களையும் கொன்னு, ஆம், வாய தொறந்து உலகத்தையே காட்டி, அம், உரல்ல கட்டி வச்சிருந்தா இழுத்துட்டு போய் அப்படியே இழுத்து அந்த அசுனி தேவர்களை விடுவிச்சு அவன் பண்ணது எல்லாமே மாயாஜால வித்தை தான் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாயனை, மன்னு வடமதுரை மைந்தனை. மன்னுனா இங்க நிலைத்திருக்கக்கூடிய, வடமதுரை என்ன? மதுரா தானே அவங்க இருக்கிறது. மதுரைக்கு மதுராவுக்கு அரசனா தானே கம்சன் இருந்தான். அப்புறம் அவன கொன்னுட்டு கிருஷ்ணன் அரசனானான். ஸோ வடமதுரை மைந்தனை. ஏன்னா மதுரால தானே அவன் பொறந்திருக்கான். அவங்க தேவகியும், வசுதேவரும் அங்க தான் இருந்து அம் குழந்தை பெத்தாங்க. அப்புறம் தான் ஷிஃப்டட் டூ பிருந்தாவன். இல்லையா? ஸோ மன்னு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை எப்படிப்பட்ட நீராம்? தூய பெருநீராம். அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்குமாம். அப்படிப்பட்ட தூய்மையான யமுனை துறைவனை, நதிக்கரையில விளையாடி இருக்கிறவனும் அப்படின்னு சொல்றது ஒரு அர்த்தம். 2வது, துறை அப்படிங்கிறது எதுக்கு படித்துறை அப்படிங்கிறது எதுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஆத்துல நம்ம நீந்தி போய்க்கிட்டே இருக்கும்போது, ஒரு படகு கரை சேரணும் அப்படின்னா, அதுக்கு அங்கங்க துறை வச்சிருப்பாங்க. நீங்க இப்போ காசிக்கெல்லாம் போனீங்கன்னா, அங்க வந்து இந்த மணிகர்ணிகா காட், அ வேற ஏதோ காட்லாம் வச்சிருப்பாங்க. அதுனா என்ன அர்த்தம்னா, துறை அப்படின்னு அர்த்தம். ஸோ, எப்படி வந்து யமுனைக்கு அவன் துறைவனா இருக்கானோ, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பரிசிலும் கரை ஏறுவதற்கு அவன் தான் துறைவன். துறைவன்ன்றது வந்து அந்த துறையுடைய தலைவன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலத்துக்கே ஒரு அ விளக்கு. அ அவங்களுடைய விளங்க வைக்க வந்த விளக்கு. அதுக்கப்புறம் தானே யாதவர் குலம் வந்து மகோன்னதம் அடைஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாரி ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அதாவது யசோதை வந்து பெறாம பெற்றாலும், இவன பெத்ததுக்கு நீ என்ன தவம் செஞ்சிருக்கணுமோன்னு எல்லாரும் புகழ்ற அளவுக்கு, அவளோட குடல் விளங்க வந்த தாமோதரன். தாமோதரன்னா என்னன்னா, ஆம், இந்த இடுப்புல கட்டி உரல்ல இடுப்புல கட்டி தேய்க்கும்போது, அந்த அந்த மரத்துல போய் இடிக்கும்போது, அந்த கயரோட தழும்பு வந்து வயித்துல இருக்கும் இல்லையா? அததான் சொல்றாங்க. சரியா? இவ்வளவு பண்ணவனை, தூயோமாய் வந்து இப்படிப்பட்ட கண்ணனை, இப்படிப்பட்ட ஒரு அணி விளக்கை, இப்படிப்பட்ட ஒரு துறைவனை, நம்ம பிறவிய அ கடை தேத்துற, கரை ஏத்துற ஒரு துறைவனை நம்ம என்ன பண்ணணுமா? தூயோமாய் வந்து, நல்ல மனதாலும், நல்ல உடலாலும், அதாவது குளிச்சு சுத்தபத்தமா உடல் தூய்மை. ஏன்னா, புற தூய்மை நீரால் அமையும், அகத் தூய்மை வாய்மையால் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ, அந்த மாரி புற தூய்மைக்காக குளிச்சுட்டு, அகத் தூய்மைக்காக வாய்மையோட வந்து, தூயோமாய் வந்து, நாம் தூமலர் தூவித் தொழுது. இந்த தூய்மையான மலர் மணம் வீசும் இந்த மலர்கள தூவி, தொழுது, கும்பிட்டு, வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க. சாமிய எப்படி பாடணுமா? வாயினால் சத்தமா பாடணுமாம். பாடுனா தான் அவனுக்கு பிடிக்குமாம். அதுதான் வந்து குமரகுருபரர் என்ன எழுதியிருக்காரு அப்டின்னா, "பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங் கொண்டலே" அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆம், எப்படி வந்து இவரு போகும்போது கணிகண்ணன் போகின்றான்னு சொல்லி அவரு திருமங்கை ஆழ்வார் வந்து போகும்போது, இவர் வந்து ஐய்யயோ! ஆழ்வார் போறாரேன்னு சொல்லிட்டு திரும்ப பின்னாடியே சாமியும் போனாராம். சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோயில் இன்னும் இருக்கு. அப்படிப்பட்ட அவனுக்கு தமிழ் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு பாருங்க. அவன பாடி நம்ம வந்து மனத்தினால் சிந்திக்கணும். சும்மா மனசுல இருந்து கும்பிட்டு, சரி நான் சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன வாயார பாடி மனதால சிந்திச்சா சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். போய பிழைனா நம்ம இதுவரைக்கும் பண்ண எல்லா பாவம், நாட் ஒன்லி திஸ் பர்த், ஆல் த ஹோல் பர்த். ஏன்னா நம்ம வந்து சஞ்சித பாவம் ஏற்கனவே இருக்கும் இல்லையா? இப்ப பண்றது நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாத்தையும் வச்சிருக்கோம் இல்லையா?
நம்ம ஆல்ரெடி பண்ண பாவங்கள் இருக்கு. அதுல இந்த பிறவியில தீர்க்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் அக்கவுண்ட் மட்டும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் சேர்ந்து அங்க ஆட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவினைகளும் 3 வினைகள் இருக்கும் இல்லையா? அந்த மூவினைகளும் இதுவரைக்கும் பண்ண எல்லா பாவமும், இப்போ புகுதருவான் நின்றனமும் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் எல்லாமே தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். தீயில எப்படி ஒரு தூசி பட்டுச்சுன்னா, சாரி இருக்கிற இடம் தெரியாம போகும். அந்த மாதிரி தூசா போயிரும். நம்ம நெனைக்கிறது என்ன? மனசால தூய்மையா வந்து சாமிய வாயால பாடணும் அப்படிங்கிறது தான். எவ்வளோ சிம்பிள் இல்ல? ம். "அன்பெனும் கோயிலுள் அகப்படும் அரசு" அப்படிங்கிற மாதிரி அவன நெனைக்கிறது வந்து ரொம்ப 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 ஈஸி. மனசுல குழந்தை மாதிரி மனசு வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் தான். சாமிக்கே முடியாது. எல்லாம் வல்ல சாமிக்கே முடியாதது விஷயம் ஒண்ணு இருக்கு அப்டின்னா, அவன உண்மையா நெனச்சு இருக்கிறவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு அவனால முடியவே முடியாது. ஈவன் காட் கேனாட் பி ஸ்டேயிங் அவே ஃப்ரம் ஹிஸ் ட்ரூ டிவோட்டீஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வேலைய சாமிக்கு குடுக்கணுன்றதுக்காக தான், நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சே போகக்கூடாது அவன் அப்படின்னு சொல்லி தான், நம்ம வந்து மனசாலையும், உடலாலயும் தூய்மையா இருந்து இந்த மார்கழி மாசத்துல நீராடி அவன நெனச்சு பாடி, உருகி கண்ணீர் விடணும். ஓகேவா?